வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே டே 2 லன்ச் மெனு தாங்க. இன்றைக்கி என்ன லன்ச் மெனுனா ஒயிட் பிரிஞ்சி வித் பட்டாணி பொட்டேட்டோ குருமா தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் கடாயில் தான் பண்ண போகிறேன். வெஜ் பிரிஞ்சி, காய் இல்லாத ஒயிட் பிரிஞ்சி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 கிளாஸ் அரிசிக்கு தான் நான் பண்ண போகிறேன். பிரியாணி அரிசியில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு பட்டை, லவங்கம், ஏலை, கல்பாசி போட்டுக்கோங்க. ஸோ நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதில் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். எல்லோரும் வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கடாயில் ஒட்டாது. ஸோ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை மிளகா போட்டாச்சு. 2 பச்சை மிளகா, அதுதான் காரத்துக்கு. மிளகாப்பொடி எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வெங்காயம் நீட்டு வாக்கில் இது மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ ஒயிட் பிரிஞ்சின்றதுனால நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நல்லா கொஞ்சம் வதங்கினதும் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ இது போடுறதுனால நம்மளுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கடிப்படும் போது நல்லா இருக்கும் நம்மளுக்கு முந்திரியோட டேஸ்ட்டு. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு தான் சொல்கிறேன் நான் இந்த பதம். உங்களுக்கு ஜாஸ்தி அரிசி போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. குறைச்சி அரிசினா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. புதினா போட்டுக்கோங்க. புதினா ஒரு பொடி போட்டிருக்கேன் நான். ஸோ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள், இதுலேயே நம்ம நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு எல்லாமே. வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டது எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அதிலேயே விட்டுருங்க. இப்போ கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்னு சொல்லிவிட்டு ஊற்றிக்கோங்க. எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கிற வரலாம் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி கொதிச்சுட்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. அரிசி பாஸ்மதி ரைஸ் முன்னாடியே ஒரு 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுட்டேன். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிடணும். ஸோ கொதிக்கும் போது வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க அரிசியை. லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கலரக்கூடாது, அப்புறம் உடஞ்சிரும் அரிசி அப்படியே. ஸோ ஊறினதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்லோவாக கலந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மூடி எடுத்து மூடிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படியே பாருங்கள், சிம்மில் வச்சாலே நம்மளுக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ஒயிட் பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேகலை. ஸோ அதனால் அகைன் நான் தட்டு வச்சு மூடுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக பொலன்னு ஒயிட் பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு காம்போவாக நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கு குருமா தான் நம்ம பண்ண போகிறோம். நெய் வேணால் மேலே ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஆல்ரெடி நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஸோ நெய் வேணும்னா ஊற்றிக்கலாம். மேலே கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். அதுக்கு குருமா செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப வேண்டாம், ஏன்னா இது குருமா தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்புறம் நம்மளுக்கு இந்த பிரிஞ்சிலையும் எண்ணெய் இருக்கும், இதுலேயும் எண்ணெய் இருக்கும் குருமாலையும். ஸோ நம்மளுக்கு திகட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பட்டை, லவங்கம், சோம்பு போட்டிருக்கேன்.
2 போட்டால் போதும். ஏன்னா இதுவும் நம்மளுக்கு பட்டை லவங்கம் சேர்க்குறோம், அதுலேயும் அந்த ஸ்பைசஸ் சேர்க்குறோம். ஸோ அதனால் 2 போட்டால் போதும். வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1 போட்டுக்கலாம். தக்காளி வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதோடைய டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. 2ம் வந்து காம்போ வந்துட்டு செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். எப்போவுமே வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடணும். அப்புறமா தக்காளி போட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். இல்லைனாக்கா தக்காளி ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் வந்துட்டு வதங்காது. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வந்து தனியாக ஒரு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 விசில் வச்சு வச்சுருக்கேன். ஸோ 2மே நல்லா வெந்திருக்கு. இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்மளுக்கு எண்ணெய் தெரியுது பாருங்கள், எண்ணெய் பிரியுது. ஸோ நம்ம இப்போ வந்து பட்டாணி போட்டுக்கலாம். குக்கரில் ஃபஸ்ட்டே வேக வச்சு வச்சுருக்கேன். அது தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு பட்டாணி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பட்டாணி. அடுத்தது உருளைக்கிழங்கு வந்து தோலோடையே நான் வேக வச்சேன். ஸோ தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஸோ வீட்டில் செய்கிற மிளகாத்தூள் வந்துட்டு போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப காரம் வேண்டாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தேங்காயும் அரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ ஒரு தேங்காய், கசகசா, முந்திரி 3த்தையும் அரைச்சிக்கிறோம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் தேங்காய், கசகசா, முந்திரி ஒரு 4 போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது டேஸ்ட்டுக்காக தான், நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்ச விழுதை நம்ம ஊற்றிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஊற்றிடுங்க மிக்ஸி ஜாரெல்லாம். இது கொதித்தோடனே கொத்தமல்லியெல்லாம் போட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு காம்போவில் நம்ம மீட் பண்ணலாம். இன்றைக்கி டே 2, நாளைக்கு வந்து டே 3ல் வந்துட்டு வேறு ஒரு காம்போவில் நம்ம மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.